ஹன்விகாக்கு என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க, என்ன சோப்பு யூஸ் பண்ணுறீங்க நிறைய பேர் கேட்டிங்க. அதுக்கான வீடியோ தான் இது. ஹன்விகா பாருங்கள், மாஸ்டர் படத்தில் வர்ற விஜய் சேதுபதி மாதிரி கெட்டப் போட்டு உட்காந்துருக்கான். இந்த ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா குழந்தைங்க கண்ணில் பட்டால் கூட இங்கே பாருங்கள் ஒன்றுமே ஆகாது. ஈவன் நீங்கள் வந்து பாடிக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 in 1 பர்பஸ் இருக்கிற இந்த ஷாம்புவை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இங்கே பாருங்கள் முடி எப்படி புசு புசுன்னு ஷைனிங்காக இருக்குன்னு. ஸோ எங்களோட அந்த சீக்ரெட்டான அந்த பாடி வாஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அவினோ பேபி வாஷ் அண்ட் ஷாம்பு இதை தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக குழந்தை பிறந்ததுலேருந்தே நாங்கள் இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எந்த ஒரு சைட் எஃபெக்ட் வரல, எந்த ஒரு பிரச்சனையுமே வரல. ஸோ இதோட காஸ்ட் எவ்வளோ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. லிங்க் வந்து வீடியோக்கு மேலே ஷோ ஆகும். அப்படி நீங்கள் கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. ஸோ செம்ம ஒர்த்தான ப்ராடக்ட் இது. இது வந்து ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபியோட தான். ஆனால் அந்த ப்ராடக்ட் எப்படின்னு தெரியல. ஆனால் இது செம்மையாக இருக்கும். பார்க்குங்க பாருங்கள், கிளிஸ்டர் கிளியராக எந்த ஒரு கெமிக்கல் இருக்கிற மாதிரி தெரியல. இதில் ஃபுல்லாக வந்து ஓட்ஸ் பேஸ் பண்ணி தான் இதை வந்து பண்ணியிருக்காங்களா. பேபி ஸ்கின்னுக்குனே வந்து பர்டிகுலராக இதை பண்ணியிருக்கனால உங்களுக்கு வந்து செம்மையாக இருக்குது. எந்த ஒரு ப்ராப்ளமே வரல. ஈவன் கண்ணில் பட்டால் கூட வந்து கண்ணு எரியாதுன்னு சொல்லி இவங்களே கிளைம் பண்ணுறாங்க. பிஹெச் லெவலும் வந்து பேலன்ஸாக இருக்கும். அண்ட் இது வந்து கண்ணில் பட்டால் ஒன்றும் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வார்னிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து கண்ணில் படாமல் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியும் போட்டிருக்காங்க. இது என்ன கதைன்னு எனக்கு தெரியல. அண்ட் எங்களுக்கு இது வரைக்கும் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வரல கண்ணில் படுறப்ப. அதுக்காக நீங்கள் வந்து வேணுக்குனே கண்ணில் போட்டு நீங்கள் தேய்க்க வேணாம். அண்ட் குழந்தைங்களுக்கு இதை வச்சு யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து மாய்ஸ்சரைசர் இருக்குங்கிறனால உங்களுக்கு வந்து ஸ்கின்னு கொஞ்சம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்னஸாக இருக்கும். அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க டெய்லி மாய்ஸ்சரைசர் வாஷ் அண்ட் ஷாம்பு அப்படின்னு. அண்ட் இவனை குளிப்பாட்டுறதுக்கு எங்களுக்கு இந்த பாத்திங் டப்பு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இவன் அப்படியே உட்கார வச்சு உள்ள குளிப்பாட்டி விட்டு அந்த டேப்பை திறந்து விட்டு அப்படின்னா தண்ணியெல்லாம் போயிடும். செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதுவுமே. இதோட லிங்க் நான் உங்களுக்கு மேலே கொடுக்க வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு தலை குளிப்பாட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை மட்டும் கேர்ஃபுல்லாக குளிப்பாட்டுங்க. ஏன்னா காதில் மூக்கில் இதெல்லாம் தண்ணி போயிடக்கூடாது. கண்ணில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஷாம்பு சோப்பு பட்டுனா எரிச்சல் இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், இதை பட்டா ஹன்விகாக்கு எந்த ஒரு இரிட்டேஷனுமே இல்லை. ஸோ அதனால் உங்கள் குழந்தைகளும் இது மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா எப்போ இரிட்டேஷன் வரும் எல்லா குழந்தைகளுக்கும் சொல்ல முடியாது. அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எதுவுமே ட்ரை பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒத்துக்குதான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி உங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பர்டிகுலராக குழந்தைகளுக்குன்னு பண்ணதுனால கண்டிப்பாக எல்லா குழந்தைகளுக்கும் இந்த ஸ்கின் டைப்புக்கு இது வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஹன்விகா குளிச்சாச்சு. இங்கே பாருங்கள் ஹேர் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ நீங்கள் வந்து ஒன் டைம் யூஸ் பண்ணுறப்பே அதை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க குழந்தைங்களுக்கு. அதே மாதிரி ஸ்கின்னும் பாருங்கள் நல்லா க்ளோவாக இருக்கும். ஸோ நாங்கள் ரெகுலராக பார்த்தீங்கன்னா இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் எந்த இஷ்யூவும் இல்லை. அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ. ஸோ ஹன்விகா வந்து பர்ஃபெக்டாக எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. அவனோட தலையை பாருங்களேன், அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அந்த லைட்டு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷைனிங்காக இருக்குது. புசு புசுன்னு ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்ப ஹேரில் ஷாம்பு போடுறப்ப கண்ணில் கண்டிப்பாக போடும். அப்படி படுறப்ப இது எரிச்சலே இருக்காதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி தான் இருக்குது. ஹன்விகாவோட இந்த ஒரு ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது கேஸ், இது ஒரு ஹேர் ஸ்டைலு. அண்ட் இந்த ஹேர் ஸ்டைல் பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு ரெண்டில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே வீடியோக்கு மேலே ஷோ ஆகும். அப்படி நீங்கள் கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 100 ml வந்து 290 rupeesக்கும் 500 mlக்கு மேலே எடுத்திங்கன்னா 1200 rupeesக்கும் ஆன்லைனில் வந்து சேல் பண்ணுறாங்க. எந்த ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்கோ அந்த ப்ராடக்ட்டை நான் டேக் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதிலே மாய்ஸ்சரைசர் இருக்குது, நிறைய ப்ராடக்ட் இருக்குது, எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா பை லிங்க் வீடியோக்கு மேலே ஷோ ஆகும். அவைலபிள் ப்ராடக்ட் எல்லாமே நான் டேக் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் நல்ல ஒரு ஷாம்பு பாடி வாஷ் ட்ரை பண்ணுறாங்க குழந்தைகள் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்கான மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.